நம்ம 24 நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 திட்டம் பார்க்க போறோம். அந்த 3 திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக ரூ. 3000 வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறதா தகவல். அதில ஒரு திட்டம் தான் முதல்வர் அவர்கள் நாளைக்கு வந்து அதாவது ஜூலை 15ஆம் தேதி புதிய திட்டத்தை ஒண்ணு துவக்கி வைக்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில. என்னென்ன திட்டங்கள், எப்படி இந்த ரூ. 3000 உங்களுடைய வங்கி கணக்கு நேரடியா வரும் அப்படிங்கிறதா இந்த பதிவில முழுமையா நம்ம பார்க்க போறோம். முதல் முறையாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக தானே வரும். வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம். தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலினன் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுவும் இதே மாதிரி தான் 15ஆம் தேதி அது கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு நேரடியாக காஞ்சிபுரத்திலே இந்த திட்டத்தை வந்து முதல்வர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து இதன் மூலமாக பயன்பெற்று வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது என்ன ஒரு புதிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு செய்வதற்கு அதாவது மீண்டும் புதிதாக விண்ணப்பங்கள் வந்து பெறப்படும் நிலையில் வந்து முதல்வர் அவர்கள் புதிய உத்தரவு போட்டிருக்காங்க. மறுபடியும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கொண்டு கிட்டத்தட்ட 1,40,00,000 இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு இருக்கின்றது. அதேபோல இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க வந்து இந்த விண்ணப்பம் பண்ணலாம். அதாவது புதிதாக இந்த 24ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு புதிதாக யாராவது திருமணம் செஞ்சு ரேஷன் கார்டு புதுசாக போட்டிருந்தீங்கன்னா, அந்த ரேஷன் கார்டு மூலமாக நீங்க விண்ணப்பம் செய்யலாம். கண்டிப்பா அரசு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுக்குள்ள அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரூ. 1000 வங்கி கணக்கில் இந்த மாதத்திலேருந்தே வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கும் மாதம் மாதம் ரூ. 1000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதிய தகவல். ஏன்னா ஏற்கனவே வந்து டேட் முடிஞ்சிருச்சு. புதுசா இனிமே விண்ணப்பம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல மறுபடியும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ரூ. 1000 தமிழக அரசு சார்பாக மாணவிகளுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக வந்து ஏற்கனவே செலுத்தி வந்தாங்க. இதிலும் பல லட்ச மாணவிகள் இதன் மூலமாக பயன்பெற்று வராங்க. ஸோ பெண்களுக்கு மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இனிமே ஆண்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் புதிதாக வந்து மாணவர்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக, அவங்களுடைய தேவைகள வந்து பூர்த்தி பண்ணுவதற்காக பெற்றோர்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. காசு காசுன்னு கேட்கக்கூடாது. அவர்கள் கையிலும் காசு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அவங்களுக்கும் ஒரு மாதம் மாதம் ரூ. 1000 குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்த வந்து முதல்வர் அவர்கள் விரைவில் துவங்க போறதாகவும், அதாவது இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் இந்த திட்டமானது துவங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தற்போது தமிழக அரசு சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்குது. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ பெண்களுக்கு மட்டுமா ரூ. 1000 ஆண்களுக்கு கிடையாதா அப்படின்னு எல்லா பேரும் கேட்டிருந்த ஒரு நிலையில, தமிழக அரசு தற்போது மாணவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு வந்து இந்த ரூ. 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே அந்தந்த பள்ளி கல்வித்துறை மூலமாக அந்த பள்ளிகளுக்கு வந்து புதிய அறிவிப்பு வந்து விடப்பட்டிருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் மூலமாக நேரடியா அவருடைய வங்கி கணக்கில் வந்து இந்த ரூ. 1000 மாதம் மாதம் பெண்களுக்கு போலவே இந்த ஆண்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 3வது ஒரு திட்டம். அதாவது ஏற்கனவே கலைஞர் மகளிர் திட்டத்தில ரூ. 1000 கிடைக்கும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ரூ. 1000, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரூ. 1000, மொத்தம் ரூ. 3000. ஏன்னா மேக்ஸிமம் தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மக்கள் வந்து அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. ஏழ்மை இருக்கக்கூடிய பெண்கள், மாணவிகள், மாணவர்கள் எல்லாருமே வந்து அரசு பள்ளியில தான் அதிகமா படிக்கிறனால, இந்த தொகையானது அவருடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3000 இன்னைக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 மாதம் மாதம் அவருடைய வங்கி கணக்கில் வந்து நேரடியாகவே தமிழக அரசு சார்பாக செலுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் வந்து காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் ஒரு திட்டத்த வந்து துவக்கி வச்சாங்க. ஏன்னா மாணவர்கள் மதிய உணவு தான் ஸ்கூல்ல வந்து சாப்பிடுறாங்க. காலை உணவு வந்து சில குடும்பங்கள்ல வந்து காலையில சாப்பாடு செய்ய கஷ்டமா இருக்கும். சில குழந்தைகள் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாது. அதனால காலை உணவு திட்டத்த வந்து துவக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்வர் துவக்கி வச்சாங்க. இப்ப நெறைய வரவேற்பு இருக்கிறதுனால வந்து இத வந்து நெறையா பள்ளிகள் மூலமாக குழந்தைகளுக்கு நெறைய பேருக்கு காலை உணவு திட்டம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில வந்து இந்த திட்டத்த வந்து மறுபடியும் துவங்கி வைக்கிறாங்க. அதாவது அரசு பள்ளி மூலமாகவும்,
அரசு நிதியுதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் இந்த திட்டமானது முழுமையாக போய் சேரணும். கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் எந்த பள்ளியிலும் காலை உணவு இல்ல அப்படிங்கிற குறை இருக்கக்கூடாது. அனைத்து பள்ளிகளிலுமே இந்த காலை உணவு திட்டமானது நிறைவேறணும். முழுமையா அந்த பலன வந்து மாணவர்கள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் நாளைக்கு இந்த திட்டத்த வந்து துவங்கி வைக்க போறதாகவும் ஒரு தகவல் வெளியா இருக்குது. ஸோ தற்போது இந்த 3 விஷயம் தான் அதிகாரப்பூர்வமாக வெளியா இருக்குது. இதன பத்தி உங்களுடைய மேலான கருத்துக்கள நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமாக தெரிவிக்கலாம். இதேபோல இன்னொரு பதிவில் உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.